இயேசுவின் அன்பு சகோதரமே, டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் கன்னி மரியாவின் அமுலோற்பவம் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். கன்னி மரியாவின் அமுலோற்பவம் பெருவிழா என்பது இயேசுவின் தாய் மரியாள் தமது தாயின் வயிற்றில் பாவமின்றி கருவானதை கொண்டாடும் விழா ஆகும். கன்னி மரியாள் ஜென்ம பாவமின்றி பிறந்தார் என்னும் கருத்தை மையப்படுத்தும் விழாவாக அமைந்துள்ள இவ்விழா கத்தோலிக்க திருச்சபையில் டிசம்பர் மாதம் 8ஆம் நாளன்று சிறப்பிக்கப்படுகிறது. பொதுவான கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி ஆதாமினால் தோன்றிய பாவம் மரபு வழியாக தொடர்ந்து உலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையோடும் இணைந்து பிறக்கிறது. இது ஜென்ம பாவம் அல்லது பிறப்பு நிலை பாவம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பாவம் மனிதரை கடவுளின் அருள்நிலையில் இருந்து பிரித்து உலகின் தீய நாட்டங்களுக்கு அடிமையாக்குகிறது. தந்தையாம் கடவுள் உலக மீட்பரின் தாயாகுமாறு மரியாளை தொடக்க முதலை தெரிந்து கொண்டார். எனவே மரியாளுக்கு மிகுதியான அருளை பொழிந்து பாவ மாசற்ற நிலையில் தாயின் வயிற்றில் கருவாக உருவாகச் செய்தார். இதுவே மரியாளின் அமல உருப்பவம் என்று அழைக்கப்படுகிறது. மீட்பரின் தாயானதால் மீட்பின் பேறுபலன்கள் மரியாளுக்கு முன்னதாகவே வழங்கப்பட்டன. வரலாற்றில் கிபி 5ஆம் நூற்றாண்டில் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி கீழே கிறிஸ்தவ திருச்சபை முதலாக கன்னி மரியாவின் அமுலோற்பவம் என்ற பெயரில் சிரியாவில் கொண்டாடியது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் கீழே திருச்சபையின் பெரும்பாலான இடங்களில் இவ்விழா சிறப்பிக்கப்பட்டது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் மேலை திருச்சபைக்கு பரவிய இவ்விழா டிசம்பர் 8ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. கிபி 11ஆம் நூற்றாண்டில் மரியாள் பாவமின்றி உற்பவித்தவர் என்ற கருத்து தோன்றியது. கிபி 1476ஆம் ஆண்டு திருத்தந்தை 4ஆம் சிக்ஸ்தூஸ் மரியாளின் அமல உருப்பவ திருவிழாவை அனைத்து இடங்களிலும் கொண்டாடுமாறு அறிவுறுத்தினார். ட்ரெண்ட் பொதுச்சங்கம் பிற்காலத்தில் இவ்விழாவை சிறப்பிக்க ஆதரவு தெரிவித்தது. கிபி 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் பயஸ் மரியாளின் அமல உற்பவத்தை விசுவாச கோட்பாடாக அறிவித்தார். கிபி 1858ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் லூர்து அன்னையாக காட்சியளித்த மரியன்னை நானே அமல உற்பவம் என்று தம்மை அறிமுகம் செய்து கொண்டார். இவ்வாறு ஜென்ம பாவமின்றி பிறந்த அன்னை மரியாவை நினைவு கூறும் நாம் இந்நன்னாளில் அன்னையின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.